இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக் வீலில் இருக்கிற சென்டர் ஆக்சலை எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம பேக் வீலில் ஃபுட் ரெஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு பெண்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி 7 செட்டு ஃப்ரீ வீல் பாருங்கள் அதிகமாக தேஞ்சிட்டு இருக்கும். அதிகமாக ஸ்டண்ட் பண்ணுறவங்க சைக்கிளில் இந்த மாதிரி அடிக்கடி ஃபால்ட் வரும். டீத் ரொம்ப மொக்கையாகிட்டு இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரீ வீலும் சேஞ்ச் பண்ண போகிறோம். சென்டர் ஆக்சலை கழட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ வீல் தான் கழட்டி ஆகணும். ஃப்ரீ வீலை கழட்டுறதுக்கு ஸ்பேனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கிறனால கையில் பண்ணாமல் காலில் அழுத்துறாங்க. நான் இதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நீங்கள் வீட்டிலே மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி வீடியோ போடுறேன். 7 செட் ஃப்ரீ வீலை கழட்டியாச்சு. இப்போ சென்டர் ஆக்சல் கழட்டணும். அதுக்காக இந்த பக்கம் இருக்கிற நெட்டை லூஸ் பண்ணணும். ஃபுல்லாக லூஸ் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் கடையில் கொடுத்து பண்ணீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கினது இல்லாமல் பில்லு எங்கேயோ போயிடும். இப்போ சென்டர் ஆக்சலை 1 சைடு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க நெட்டு. சென்டர் ஆக்சலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி 180 mm தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் ஃபுட் ரெஸ்ட்டு நெட்டெல்லாம் போகிறதுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லென்த்து இருக்குன்ட்டுன்னு. நம்ம புது ஆக்சல் யூஸ் பண்ணுறதுனால கிரீஸ் போட்டு அதுக்கு மேலே பால்ஸ் போடணும். பால்ஸ் போட்டு இந்த ராடை சென்டரில் விட்டு 2 பக்கமும் நெட்டு போட்டு டைட் பண்ணணும். பாருங்கள் பால்ஸ் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பால்ஸ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கிரீஸ் போடணும். 2 சைடுமே இதே மாதிரி அப்ளை பண்ணணும் பால்ஸு. அந்த பால்ஸுக்கு மேலே கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அந்த சென்டர் ஆக்சலை கரெக்டாக இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் நெட்டு போட்டு டைட் பண்ணணும். இது எப்படி கரெக்டாக அசம்பிள் பண்ணுறதுன்னு இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் ஆக்சலு. இதோட செட்டிங்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த செட்டிங்ஸை நம்ம ஃபஸ்ட்டே டைட் பண்ணிடணும். நெட்டு போட்டு டைட் பண்ணிடணும். அப்புறம் ஒரு பக்கம் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நெட்டை போட்டு டைட் பண்ணணும். அந்த டைட் பண்ணுற பொசிஷன் மேலே இருக்குது பாருங்கள், அதுதான். இப்போ டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு நெட்டு வருது பாருங்கள், அதை தான் இப்போ பார்த்தோன்னா டைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கடைசியாக நம்ம 2 பக்கமும் ஒரே அளவாக டைட் பண்ணிக்கணும். ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா பால்ஸ் சுத்தாமல் போயிடும். ரொம்ப டைட்டாக சுத்தம். 7 செட்டு ஃப்ரீ வீலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரே டைமு. இந்த ஃப்ரீ வீல்லாம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே ஒரு நெட்டு வரும், அந்த நெட்டை மட்டும் டைட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு சேரணுன்னா நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க.